ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னன்னா, பீட்ரூட் சேர்த்து ஒரு சூப்பரான தோசை தான் பண்ண போகிறோம். வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி பீட்ரூட் சேர்த்து ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த தோசையை ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த தோசை கலர்ஃபுல்லாக இருக்கிறனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஒரு லைக்கையும் போடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். கிராம்னு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 125 கிராம் இருக்கும். காயோட தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம 2-3 ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பீட்ரூட் பேஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லியை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. விஸ்கை வச்சு கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கிளறி விட முடியும். விஸ்க் இல்லைன்னா நீங்கள் கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர ஒரு அளவுக்கு கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரையும் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு கட்டித்தன்மை இல்லாமல் எந்த அளவுக்கு கலந்து விட்டுருக்கு பாருங்க. மாவு ரவா தோசைக்கு ஊற்றுற மாதிரி நீர்க்க இருக்கணும். அதனால தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நீர்க்க கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, தண்ணி சேர்த்து நல்லா நீர்க்க கரைச்சிட்டு இந்த அளவுக்கு நீர்க்க இருக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். அப்படி ஊற வைக்கும் போது தான் அந்த ரவை நல்லா சாஃப்ட் ஆகி வரும். 15 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். ஒவ்வொரு வாட்டி தோசை ஊற்றும் போது நீங்கள் நல்லா கலந்து விட்டு நீங்கள் தோசை ஊற்றணும். ஏன்னா ரவை அந்த வெங்காயம் எல்லாம் அடியில் தங்கிடும். அதனால நல்லா கலந்து விட்டு தோசை ஊற்றுங்க. நல்ல ஒரு பெரிய கரண்டி இல்லை கிண்ணத்தில் மாவு எடுத்து அட்டை ஸ்ட்ரெச்சில் ஊற்றி விடுங்க. பெரிய பெரிய கேப்ஸ் இருந்ததுன்னா மாவை ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெயை தோசையை சுற்றி ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் தோசை ரொம்ப சாஃப்டாக எலகண்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. தோசை நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு. இப்போ 2ஆக மடித்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஹெல்த்தியாக அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பீட்ரூட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக்கையும் போடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.